குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு விருச்சிகராஜ் சகோதர சகோதரி அனைவருக்கும் உங்கள் கண்ணமாலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் செப்டம்பர் மாதம் 2025 பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஒரு நல்ல நல்ல முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன். உன்னிப்பாக கவனித்து கேளுங்கள். உங்கள் ராசி, அதாவது கல்யாணம் செய்யலாமா, வேலை கிடைக்குமா, வீடு கட்டுவோமா, இடம் வாங்குவோமா, கடன் தொல்லை தீருமா, இப்படி பல குழப்பத்தில் இருக்கும் நீங்கள் ஒரு தெளிவு பெறப்போகிறீர்கள் இந்த மாதத்தில். ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கிறது. அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கன்னிராசியில். இதில் என்ன மெயின் பார்த்தீங்கன்னாக்கா, யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். யூனிஃபார்ம் போடும் அரசு வேலை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் எந்த தொழிலாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், இல்லை டாக்டராக இருக்கட்டும், போலீஸு, வாட்ச்மேன், நேவி, யார் வேணால் இருக்கட்டும், இல்லை நர்ஸ், யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யும் அரசு வேலை அதிகாரிகளுக்கும் சாதாரண கடவுள் நிலை ஊழியருக்கும் சரி, இந்த மாதம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஒரு ப்ரொமோஷன் வரும், தடைப்பட்ட காசு வரும், உயரதிகள சப்போர்ட் கிடைக்கும், எப்படி வேறு சப்போர்ட் கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுடைய தனி திறமையை வேலையிலும் சரி வீட்டிலும் சரி உங்களுடைய தனி திறமையை காட்டி பாராட்டும் பெற்று 4 பேர் உங்களை வாழ்த்துவார்கள். அதுக்கு உண்டான நேரம்தான் இது. உங்கள் ராசிக்கு 4 ராகு பகவான் இருப்பது குரு பார்வையில். சொத்து சம்மந்தப்பட்ட சிலருக்கு பிரச்சனை இருந்தாலும் போக போக சரியாயிடும். சொத்தில், இடம் வாங்கினதில், வீட்டில், இல்லை வண்டியில், வண்டி இன்சூரன்ஸ் இல்லைன்னு வண்டி போலீஸ்கார கூட முடக்குவாங்க. இல்லை சின்ன சின்ன வண்டியால் அது ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும். இருக்கிற இடத்துல ஒரு செலவு வைக்கும், வீட்டில் ஒரு செலவு வைக்கும். திடீர்னு எலக்ட்ரிக் பொருள் ஃபெயில் தான் ஆகும், டிவி, ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஏதாவது ஒன்று ஆகும். இல்லை அந்த மாதிரி ஏதாவது செலவு வைக்கும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்போடு போயிடும், பெரியவர்களுக்கு பாதிப்பு இல்லை. அதனால் அசைய சொத்து, அசையா சொத்துலாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாதனால திடீர் யோகமும் இருக்குது, திடீர் பணம் வரவு இருக்குது, திடீர் ஒரு அதிர்ஷ்டம் அதுவும் இருக்குது. நாள்பட்ட பணம் வரலாம், வெளியில் தங்கியிருக்க பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு லாட்ரி வாங்கினாலும் ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, இந்த மாதிரி ஒரு திடீர் யோகத்தில் ஒரு பணம் வரவு, இல்லை கேட்டதுனாலும் திடீர் பணம் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதுவும் ஒரு யோகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு மேன்மையான மாதம் என்றே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 5 சனி பகவான் இருப்பது ஒரு பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம், மன கஷ்டம், சொல்கிற பேச்சு கேட்கலையே, ஏதாவது படிக்கலையே, இந்த ஆட்டம் போடுறாங்களே பசங்க அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கும். அதை பெருசு ஒன்றும் அவங்கக்கிட்ட கேட்டு சண்டை போட்டு பெருசு பண்ண தோணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஊதி பெருசுப்படுத்தாதீங்க. அவங்களே அவங்களுடைய தவறை உணர்ந்து திருந்துவாங்க. அதனால் பிள்ளைகளோடு நீங்கள் சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் நிற்காதீங்க, மனசாபத்துக்கு ஆளாகாதீங்க. நைஸாக தட்டி கொடுத்து அவங்க விருப்பப்படி நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 8 குரு பகவான் இருப்பதும் ஆயுள் பங்கம் இன்னும் ஏற்படாது, பாதிப்பு இல்லை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஒரு சின்ன சின்ன அடிப்படுற மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு காட்டுறதுனால அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டலாம், தப்பிச்சிக்கலாம். அதிக வேகம் போக வேண்டாம், நிதானத்தை கடைப்பிடிங்க. ஒரு சில பெண்கள் நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது. நகையோ பொருளோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது எலக்ட்ரிக் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்படியோ ஏதோ ஒன்று வாங்குகிற யோகம் இருக்கிறது. அவங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்தி, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல உதவி, தாய் வழி ஒரு சப்போர்ட், இதெல்லாமே சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு. குடும்ப பெண்களுக்கு
கணவர் வீட்டு பேச்சு கேட்கல, என் பேச்சு கேட்கல, மாமனார் கேட்கலாம், மாமியார் கேட்கலாம், நாத்தனார் கேட்கலன்ற ஒரு ஃபீலிங், ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை என்ற ஃபீலிங்கில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு இந்த மாதம் முடிவுக்குள்ளே ஒரு சரிநிலை ஆகிவிடும். சிறப்பாக இருக்கும். வருத்தப்படாமல் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ணுற திறமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் அது ஒன்றும் சிறப்பில்லை. வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் பெண்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு அருமையான யோகம் என்று சொல்ல அளவுக்கு வேலை வாய்ப்பில் பிரகாசமாக இருக்கிறது. நீ எந்த வேலை முயற்சி பண்ணாலும் கைக்கூடி வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆண் பெண் பிள்ளைகள் திருமணம் காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம். நல்ல இடத்துல மனைவி அமையும். அழகான மனைவி, வசதியான மனைவி, உங்களுக்கு என்ன தெரிஞ்ச பெண், அறிமுகமான பெண்ணை மனைவியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி பெண்களுக்கும் ஏற்கனவே அறிமுகமானவரே கணவரை வர வாய்ப்பு இருக்கிறது. எங்கே கேட்டு பொண்ணு மறுபடியும் பொண்ணு கேட்டு கட்டிக்குவாங்க. அரசு வேலை மாப்பிள்ளை உறுதியாக வருவாங்க. ஆகும்போது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும். நிச்சயிக்கப்படும். கட்டுப்பட வேண்டாம். ஒரு சில வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. 10 வயசில் இருந்தாங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. பூக்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். படிப்பு மந்தமாக இருந்த பெண்கள் கூட இனிமேல் சிறப்பாக படிப்பாங்க. போக போக படிப்பு சரியாகிவிடும். ஒரு சிலர் காதல் வசப்பட வாய்ப்பு இருக்கிறது. எந்த வயசாக இருக்கட்டும், காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. ஆனது பெண்ணானது. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. கவனமாக இருப்பது நல்லது. பிரச்சனை எதோ வந்தாலும் வரதுக்கு முன்னாடியே நம்ம அணை போடுவது நல்லது. பெண்களால் ஒரு அவமானம், ஒரு கெட்டப்பெயர் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக 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 நல்லது. உங்கள் ராசிக்கு 9 சுக்கிர பகவான் 20. தெய்வ அனுகூலம், பெண் தெய்வத்தின் அனுகூலம் புறவிடமாக இருக்கிறது. பெண் தெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு அபிஷேகம் கொடுங்க, ஒரு துணி வாங்கி கொடுங்க சாமிக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கைமேல் பலன் உடனடியாக கிடைக்கும். 10 சூரியனும் புதன் கேது சேர்ந்திருப்பது. 15 பிறகு அவர் இடம் மாறிவிடுவார் செவ்வாய். அதுவும் சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பாதிப்பு தான், பெரிய அளவு பாதிப்பில் வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் தொழில் சிறப்பாக இருக்கிறது. 10% மட்டுமே பாதிப்பை தவிர 90% நல்லா இருக்குது தொழிலில். தொழிலாளர் லாபம், தொழிலை விரிவுபடுத்தலாம். எந்த தொழிலாக இருக்கட்டும், எடுத்த காரியத்தில் வெற்றி வெற்றி வெற்றி. அது வாயால் பிழைக்கிற தொழிலும் வெற்றி. புரோக்கருங்க, கமிஷன் அடிப்படையில் செய்கிறவங்க, அதுவும் சிறப்பாக அருமையாக இருக்கிறது. சகோதரனால் ஒரு ஆதாயம், ஒரு நல்ல ஆதாயம், லாபம்லாம் இருக்குது. தம்பிக்கிட்ட சண்டை போட்டுக்காதீங்க, சாதகமாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் நினைத்த அத்தனை காரியங்களும் சிறப்பாக நடக்கும். வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறது. பணம் கட்டி மட்டும் ஏமாந்துடாதீங்க, உங்கள் முயற்சிக்கு வேலை கிடைக்கும். முதலில் பணம் கட்டுவதை, ஏமாறுவதை நிறுத்துங்கள். ஒரு சீட் பாயிண்ட்ஸ் போடுறது, ஒரு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஏமாந்து விடுங்க, மோசம் பண்ணிவிடுவாங்க. இந்த காலமே யார் பாக்கெட்டில் 10 ரூபாய் இருக்குதோ அதை புடங்க தான் பார்க்குறாங்களக்க, அதை வச்சு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் கையில் நோட் பண்ணினே இருப்பாங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது, எவ்வளோ புடங்க முடியுமோ, எவ்வளோ ஏமாற்றி விடுமோ அப்படியே ஏமாற்றி இருப்பாங்க. அதுதான் காலம், கலியுகம். அதனால் எந்தோ ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக சிறந்தது. இனிமேலாவது உற்சாக வாழுங்கள். ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.